ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ப்ளம்பிங் ஒர்க் ரேட் இன் 2025. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு இந்த 2025ஆம் ஆண்டிற்கான ப்ளம்பிங் ஒர்க்கோட ரேட்டு தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது உங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 BHK அதாவது 2 பெட்ரூமு ஹாலு கிச்சன் உள்ள ஒரு பிளானை வந்து எடுத்திருக்கோம். இந்த பிளானில் வந்து என்னென்ன இருக்குன்னா 2 பெட்ரூம் இருக்குது, 2 பாத்ரூம் இருக்குது, ஒரு டைனிங்கு, ஒரு லிவிங்கு அதாவது ஹால்னு சொல்லுவோம். இதுமாரி செட்டப்பில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ வந்து நம்ம வந்து ப்ளம்பிங் ஒர்க்குக்கு லேபர் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த லேபர் சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 விதமாக கொட்டேஷன் வந்து ரெடி பண்ணலாம். இந்த இன்ஸ்டாலேஷன் சார்ஜுக்கு நம்ம அதில் ஒரு விதம் தான் வந்து பார்க்குறோம். இது அடுத்த 2 விதம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ப்ளம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 BHK இதில் வந்து நம்பர் ஆஃப் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 2, ஒரு பாத்ரூமுக்கு வந்து 15,000. அப்போ 2 பாத்ரூமுக்கு ஈக்குவல் டு 30,000. அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் கிச்சன் வந்து ஒரு கிச்சன் இருக்குது. ஒரு கிச்சனுக்கு நம்ம ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறதுக்கு 5,000. அப்போ 1 × 5,000 ஈக்குவல் டு 5,000 ருபீஸு நம்ம சார்ஜ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வாஷ் பேஷன், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம டைனிங் ஏரியாவில் வாஷ் பேஷன் ஒன்று வைப்போம். அதுக்கு நம்ம செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணுறோம் இந்த ப்ளம்பிங் ரேட்டில். நம்பர் ஆஃப் வாஷ் பேஷன் வந்து 1, அந்த ஒரு வாஷ் பேஷனுக்கு நம்ம 2,250 சார்ஜ் பண்ணுறோம். அப்போ 1 × 2,250 ஈக்குவல் டு 2,250. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 BHKவோட ஃபுல் ப்ளம்பிங் ரேட்டு. 2 BHKவோட ப்ளம்பிங் ரேட்டு டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 37,250 ரூபா ஆகுது. இந்த ரேட்டில் என்னென்ன வேலைலாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி வாங்க ஒன்று ஒன்றா பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துடணும். கீழே இருந்து இன்கமிங் பைப் வந்து போட்டு கொடுத்துடணும். இன்கமிங் அப்படின்னா வந்து இங்கேருந்து மோட்டாரோடைய இன்கமிங் இன்லெட் பைப் வந்து போட்டுடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்பில் நீங்கள் மோட்டார் ஃபிட் பண்ணி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு அவுட் கோயிங் பைப் வந்து போட்டுடணும். அந்த டேங்க்லேருந்து பாத்ரூமுக்கு வர அவுட் கோயிங் பைப் அவுட்ரு ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே பண்ணிடணும். அதுக்கப்புறம் பாத்ரூமோட இன்னரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டர் லைனு ப்ளஸ் வேஸ்ட் வாட்டர் லைனை வந்து ஃபுல்லாகவே வந்து பண்ணிடணும். உடச்சி நீங்கள் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் லைனை வந்து நம்ம கீழே கொண்டு வரோம், அதாவது ட்ரைனேஜ் கொண்டு வர்றதுக்கு ஃபுல்லாக அவுட்டரில் இந்த 2.5 இன்ச்சு பைப்பு, இந்த டாய்லெட்டோட சிவேஜ் வாட்டர் பைப்பு 4 இன்ச்சு பைப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் வந்து அடித்து வெளியில் கொண்டு வரணும். நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் செப்டி டேங்க் வரைக்கும் அந்த சிவேஜ் வாட்டருடைய பைப்பை கொண்டு போகணும். அந்த 4 இன்ச்சு பைப்பை சேம்பர் மட்டும் உங்களதில் கவர் ஆகாது. சேம்பர் சிவில் ஒர்க்கில் கவர் ஆகும். அதை கிளைண்ட்டோ இல்லை வீட்டுக்காரங்களாம் வந்து கட்டிக்கணும். சேம்பர் மட்டும் பாக்கி பைப்பு ஒர்க்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா A to Z வந்து நீங்கள் தான் பண்ணி தரணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் பைப் வந்து டேங்க்லேருந்து கொண்டு வந்துடணும். அதனுடைய வேஸ்ட் வாட்டர் வந்து 2.5 பைப் போட்டு நீங்கள் வந்து கீழே வரைக்கும் கொண்டு போய் விட்டுறணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் அதெல்லாம் RO பாயிண்ட் கேட்டிங்கன்னா RO பாயிண்ட் கொடுத்துடணும். வாஷ் பேஷன் வச்சு கொடுத்துடணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் ஒரு நம்பர் கேட்டுருங்க. அது இன்லெட் பைப்பை வந்து கொண்டு போயிடணும். நீங்கள் கொண்டு போய்ட்டு ஒரு டேப் மாட்டி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வாஷ் பேஷன் ஃபிட் பண்ணி அதனுடைய வேஸ்ட் வாட்டர் வந்து நீங்கள் வந்து நம்ம கீழே கொண்டு வந்து விட்டுறணும். இந்த இவ்வளோ தாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டில் வந்து அடங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.